கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த தவ காலத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் உவமைகளை குறித்து தியானிக்கிறோம். இதுவரை எத்தனை உவமைகளை பார்த்திருக்கிறோம்? 20 உவமைகளை நாம் இதுவரை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 21வது உவமையாக நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உவமைக்கு என்ன தலைப்பு நாம் கொடுக்கலாம் என்றால், நேர்மையற்ற பணியாளர் உவமை அல்லது உண்மையில்லாத பணியாளர் உவமை என்று நாம் தலைப்பு கொடுக்கலாம். பொதுவாக இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 15, 16 இந்த 2 அதிகாரங்களிலே முழுவதுமாக உவமைகள் நிறைந்த அதிகாரங்களாக இந்த அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 2 அதிகாரத்திலுமே நீங்கள் பொதுவான ஒரு காரியத்தை இயேசு போதிப்பதை நாம் பார்க்கலாம். என்னவென்றால், இந்த உலக செல்வத்தை நாம் எப்படி கையாள வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே பணம் இல்லாமல் வாழ முடியாது, அப்படிதானே? காசு இல்லாமல் வாழ முடியாது. இந்த உலகத்திலே இன்றைக்கு பணம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கையிலே காசு இருக்க வேண்டும், அல்லது செல்ஃபோனில் என்ன இருக்கணும்? காசு இருக்கணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பக்கம் பவுலடிகளார் போதிக்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் அல்லது செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே தப்பு செய்வாங்க, அல்லது பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இப்படியெல்லாம் சில கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த எண்ணங்களுக்கு பதிலாகத்தான் இந்த உவமைகளை நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த 3 உவமைகள், லூக்கா 15ஆம் அதிகாரம் மனம் திருந்திய மகன் உவமை, அந்த உவமை, 16ஆம் அதிகாரத்தில் நேர்மையற்ற பணியாளர் உவமை, பின்பாகத்தில் ஐஸ்வர்யவான் லாசர் உவமை. இந்த 3 உவமைகளை நீங்க படிப்பீங்கன்னா, எப்படி நாம் உலக செல்வத்தை கையாள வேண்டும் என்று கடவுள் நமக்கு போதிக்கிறார். அதிலே ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே பணக்காரர்கள் கடவுளுடைய பார்வையில அருவருப்பானவங்க அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம் என்றால் அது தவறு. சரியா? அப்படியெல்லாம் அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று போதிக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பண ஆசையோடு பேராசையோடு நாம் இருப்போம் என்றால் பரலோகத்துக்கு நம்முடைய மனது இணங்கி போகாது. அதுதான் அதற்கு அர்த்தம். ஆகவேதான் அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து கேள்வி கேட்ட அந்த இளைஞன் அவன் துக்க முகமுள்ளவனாய் திரும்பி போனான். ஏன்னா அவனுக்கு இருக்க செல்வத்தை பாதுகாக்கணும் தான் என்ன இருக்குமே ஒழிய, அல்லது இன்னும் இன்னும் செல்வத்தை குவித்து வைக்க வேண்டும் தான் என்ன இருந்ததே ஒழிய, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எண்ணம் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவேளை எண்ணமுடையவர்களாய் நாம் இருப்போம் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே உலக செல்வத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த 3 உவமைகள் சொல்லப்படுகிறது. இப்ப மனம் திருந்திய மகன் உவமையில நம்ம பார்த்தோம்னா, அந்த மகன் சொத்தை பிரித்து கேட்கிறான். அதுலேயும் மைய பொருள் சொத்து, செல்வம் தான், இந்த உலக செல்வம் தான் இருக்கு. அவன் சொத்தை பிரித்து கேட்டு தகாத நண்பர்களோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் செலவழிக்கிறான், பேசிகளோடு செலவழிக்கிறான். இப்படி தகாத பாவங்களை செய்து சொத்தே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவன் தகப்பன் அண்டையிலே திரும்பி வருகிறான். அப்போ மனம் திருந்திய மகனை போல, அதாவது முன் பகுதியில் இருக்கிற மனம் திருந்திய மகனை போல நாம சொத்துக்களை என்ன செய்யக்கூடாது? வீணா செலவு செய்யக்கூடாது, வீணா ஆடம்பரமா செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது. அதே மனம் திருந்திய மகனினுடைய பின் நிலைமையில பார்க்கும் பொழுது அவன் மனம் திரும்பி விடுகிறான். ஆனா யாரு அங்க பின்மாற்றம் அடைகிறான்? மூத்த மகன், அப்படிதானே? மூத்த மகனுக்கு 2வது மகனை, தன் தம்பியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான். நிறைய நேரங்களிலே மற்றவர்களை பார்க்கும் பொழுது, இன்னும் குறிப்பாக ஐஸ்வர்யவான்களையோ அல்லது நம்மை காட்டிலும் அதிக வசதி படைத்தவர்களையோ பார்க்கும் பொழுது
மூத்த மகனை போல நம்மிடத்துல இருதயம் இருக்கும் என்றால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுதான் அந்த உவமையில நாம கற்றுக்கொண்டோம். இந்த உவமையிலையும் ஆண்டவர் அதன் அடிப்படையிலே தான் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். இந்த உவமை, இதற்கு பின் வருகிற ஐஸ்வர்யவான் லாசரு உவமை, இவைகளெல்லாம் ஒரே பாலமாக இருக்கக்கூடிய உவமைகள். செல்வத்தை நாம் எப்படி இந்த பூமியில வாழும் பொழுது கையாள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடிய உவமைகளாய் இருக்கிறது. இந்த உவமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்த்தோம் என்றால், இந்த உவமையில ஒரு மனிதனை தவிர மற்ற எல்லோருமே கெட்டவர்கள், நேர்மையற்றவர்கள். அந்த ஒரு மனிதன் யாரு? ஒரு மனிதனை தவிர மற்ற எல்லோரும் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு மனிதன் யார்? அப்ப உண்மையா இருந்த ஒரு மனிதன் யார்? வாசிக்கும் போது கவனிச்சிங்களா? உண்மையா இருந்த ஒரு மனிதன் யார்? சொல்லுங்க. வாசிக்கும் போது சிந்தனை பைபிள்ல இருக்கணும். என்ன? சரி, நேர்மையற்ற மனிதர்களை முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னா, யார் வருவா? இதையாவது சொல்லுங்க. கரெக்ட், உக்கிரானக்காரன். அவன் தான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருவான் இல்லையா? அவன் தானே என்ன செஞ்சான்? எஜமானினுடைய செல்வத்தை ஏமாத்தனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே? லூக்கா 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. உக்கிரானக்காரன் தான் தீயவர்கள் லிஸ்ட்ல, நேர்மையற்றவர்கள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வாரான். 2வது யார் வருவா தெரியுமா? இவன் சொல் பேச்சு கேட்டு ஒரு சில பேர் கள்ளக்கணக்கு எழுதினாங்க. அப்படித்தானே? பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. 100 குடம் எண்ணெய் வாங்கினவன் எவ்வளவு எழுதுனா? 50 கள்ளக்கணக்கு எழுதுறான். நன்றாக யோசித்து பாருங்க, அது தப்பு தானே? வாங்கினதை கரெக்டா எழுதணும். ஆனா அவன் தன்னுடைய மேற்பார்வையாளர், மேலாளர், மேனேஜர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக தப்பாக எழுதுறான். அப்ப அவனும் கெட்டவன் தான். அடுத்து பாருங்க, 100 கலம் கோதுமை வாங்கினவன் அவன் எவ்வளவு எழுதுறான்? 80 அப்படின்னு எழுதுறான். அப்ப இந்த உவமையில இவங்க 3 பேருமே தீயவர்கள், நேர்மையற்றவர்கள். அப்போ உண்மை உள்ள மனிதன் யார்? எஜமான். எஜமான் தான் உண்மை உள்ளவர். சரிதானா? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், தீய பொருளை வைத்து தீயவர்கள் தீய வழியிலே தங்களுக்கு நண்பர்களை சம்பாதிக்கிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், தீய பொருளை வைத்து, தீய பொருள் அப்படின்னா சொத்துக்கள் நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த உலக செல்வம் அழிந்து போகக்கூடியது, நிலையில்லாதது. தீயவர்கள், அதுல தீயவர்கள் யாரெல்லாம் சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்படிதானே? உக்கிரானக்காரன், 100 குடம் எண்ணெய் வாங்கினவன், 100 கலம் கோதுமை வாங்கினவன், இவங்க 3 பேரும் தீய வழியில் கள்ளக்கணக்கு எழுதுறாங்க. எஜமான ஏமாத்தி கள்ளக்கணக்கு எழுதுறாங்க. தீய வழியில் தீய நண்பர்கள் அந்த உக்கிரானக்காரன் அவனோடு கூட என்ன செய்கிறான்? சேர்த்து கொள்ளுகிறான். எப்படியும் எஜமான் தன்னை விரட்டி விடுவார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படியும் எஜமான் தன்னை விரட்டி விடுவார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிந்து போச்சு. விரட்டி விட்டுட்டா இந்த உக்கிரானக்காரன் பெரும் சோம்பேறி. இந்த உக்கிரானக்காரன் உழைத்து சாப்பிட மனம் இல்லாதவன். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 3வது வசனத்தினுடைய பின்பாகத்தை பாருங்க. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். பிச்சை எடுக்கவும் நான் வெட்கப்படுதேன். கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, உழைச்சி மண்வெட்டி பிடிச்சு உழைச்சி சம்பாதிக்கவும் எனக்கு சோம்பல்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் பெரும் சோம்பேறி. அப்ப அந்த மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி தனக்கு கீழாக கடன் வாங்கின அந்த மனிதர்களை கூப்பிட்டு, நாளைக்கு ஒருவேளை நான் வேலையை விட்டுட்டு போயாச்சுன்னா இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க? இவங்க இந்த ஆள் அன்னைக்கு எனக்கு 100 குடம் எண்ணெய் வாங்கினத 80ன்னு சொல்லி எழுத வச்சாரு, எனக்கு இரக்கம் பாராட்டினாரு. அப்போ இவரை நம்ம வீட்டுல என்ன செஞ்சிடலாம்? கூப்பிட்டு உட்கார வச்சிடலாம், கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துடலாம், அவனை வாழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தனக்கான நண்பர்களை தவறான வழியிலே அவன் சம்பாதிக்கிறான். அப்ப இந்த உவமையில எல்லாமே தப்பா தான் நடக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எதுவுமே சரியா நடக்கல. ஆனா இயேசு தவறாய் நடந்த மனிதனை வைத்து நேர்மையாய் நடக்கிற நமக்கு போதனை கொடுக்கிறார். என்ன போதனை? இந்த அழிந்து போகிற செல்வத்தை வச்சு
தீமையான வழியில தனக்கான நண்பர்களை இந்த உலகத்துல சேர்த்து கொள்றாங்க. விவேகத்தோடு, முன்மதியோடு, ஞானமா செயல்படுறாங்க. அந்த மனிதர்களிடத்துல அந்த விவேகம் கூட இந்த கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பணத்தை குறித்து உண்மை இல்லை. அதை தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். இந்த உலக செல்வத்தை குறித்த உண்மை இல்லை. எப்ப நாம ஆண்டவரை பின்பற்றுகிறோம், வேதத்தை பின்பற்றுகிறோம், கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய வழியிலே நடப்பதற்கு அழைத்திருக்கிறார். ஆனா உலக செல்வத்தை குறித்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம்? மற்ற மனிதர்கள் நம்மை கை நீட்டி இவர்கள் இப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லுவார்களா? இல்லை. அதே கை நீட்டி இந்த மனுஷன் பணத்தை கொடுத்தா சரியா பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்களா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் அதை தான் இந்த உவமையில கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தீய மனிதர்கள் தீமையான செல்வத்தை தீய வழியில அவங்க சம்பாதிச்சு நண்பர்களை சேர்க்கிறதற்கு அவ்வளவு விவேகமா செயல்படுறாங்களே. நாமெல்லாம் நேர்மையாய் நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், உண்மையாய் நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்மளாலையும் இந்த அழிந்து போகக்கூடிய செல்வத்தை உண்மையான வழியில் உண்மையாய் நடந்து நண்பர்களை சேர்த்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இந்த உவமையில கற்றுத்தருகிறார். அன்பானவர்களே, உலக செல்வத்தை குறித்து நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த உவமையினுடைய மைய கருத்து. தீய வழியில ஒரு மனிதர்கள் தீமையாய் நண்பர்களை சேர்க்கும் பொழுது நேர்மையான வழியில ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஆன்மீக காரியங்கள் ஒரு 2 காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த நேர்மையற்ற பணியாளரிடத்திலிருந்து கடவுள் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? முதல் காரியம், பகிர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே பரலோகம் நமக்கு உண்டு. அல்லது இப்படி சொல்லலாம், பகிர்ந்து வாழ்வது பரலோகத்தை நம்மை கொண்டு சேர்க்கும். இந்த நேர்மையற்ற பணியாளன் தன்னுடைய செல்வத்தை மற்றவர்களிடத்திலே அவன் தப்பு தப்பா சம்பாதித்த எஜமானிடத்திலிருந்து திருட்டளவாய் சம்பாதித்த அந்த செல்வத்தை தனக்கு கீழாக இருக்கிற மற்ற மனிதர்களிடத்துல தீமையான வழியை சொல்லி பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய ஒரு பண்புக்கு அவங்களை கூப்பிடுகிறான். நன்றாக யோசித்து பாருங்க. எஜமானுடைய செல்வத்தை தப்பா நடத்தினது உக்கிரானக்காரன். இவன் அந்த செல்வத்தை தான் மட்டும் அனுபவிக்கணும்னு சொல்லி நினைக்கல. எஜமான் சொன்ன உடனே அவன் யோசித்தது, நமக்கு கீழே கடன் வாங்கினவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இதுல என்ன செஞ்சிடணும்? பங்கு கொடுத்துடணும், பகிர்ந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இது தப்பு தான், இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது, இது தப்பு தான். ஆனால் ஒரு தவறான மனிதனே இந்த அளவுக்கு ஞானமாய் செயல்படும் பொழுது, நேர்மையாய் நடக்கக்கூடிய நீங்களும் நானும், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழக்கூடிய நீங்களும் நானும் ஏன் உண்மையான வழியில் இந்த பணத்தையோ இல்ல இந்த உலக செல்வத்தையோ மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடாது? அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். இல்லாதோருக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடியதை கொடுத்து உதவி செய்யக்கூடிய எண்ணம் நமக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இதுல நாம தவறாய் ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த உக்கிரானக்காரன் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன செய்யக்கூடாது? தவறான வழியில பகிரக்கூடாது. இந்த உவமையை சில நேரங்களில் நாம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருள் அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால் அழிந்து போகக்கூடிய உலக செல்வத்தை குறிக்கக்கூடியது. சரியா? நிறைய பேர் அப்ப தப்பான வழியில நாம பணத்தை சம்பாதிச்சு பகிர்ந்து கொடுக்கலாமோ அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய எண்ணம் இந்த வசனத்தின் மூலமாக வரலாம். அப்படி நினைக்காதீர்கள், வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். ஆண்டவர் கற்றுத்தருவது, தவறான வழியில நடக்கக்கூடிய ஒரு மனிதனால தனக்கு நண்பனை சம்பாதிக்க முடியும் என்றால் நேர்மையான வழியில் நடந்து நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் என்பதை ஆண்டவர் இந்த உவமையிலே நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். உலக செல்வத்தை சேர்த்து வைப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை, மாறாக இல்லாதோருக்கு பகிர்ந்து கொடுப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையை குறித்த
கவலை நமக்கு வேண்டும். அதுதான் கடைசியான ஒரு காரியம். இந்த உவமையில உக்கிரானக்காரனுக்கு ஒரு கவலை வந்துச்சு. என்ன கவலை? அதுவரைக்கும் எஜமானனுடைய சொத்துல ஏமாத்தி பொழைச்சுக்கிட்டு இருந்தவன், எஜமான ஏமாற்றி மனம் போல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தவன், நன்றாய் வயிறார சாப்பிட்டு கொண்டிருந்தவன், எஜமான் சொன்ன ஒரே வார்த்தை, உன் கணக்கை ஒப்புவிச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்கள் 2வது வசனம் பின்பாகத்தை பாருங்கள். உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது. நீ கணக்கை ஒப்பிச்சுட்டு போ, உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவனுக்கு பயம் வந்துட்டு, கவலை வந்துட்டு. ஐயையோ, நம்ம இந்த தொழிலை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இனிமே வாழ முடியாது, இனிமே நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு கவலை வந்து விட்டது. நமக்கும் இந்த உலக செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் பொழுதெல்லாம், அல்லது உலக செல்வம்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நாம நினைக்கும் பொழுதெல்லாம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை, நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கவலை வேண்டும். என்ன கவலை? நாம இந்த உலக செல்வத்தை வச்சுக்கிட்டு பரலோகம் போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பார்க்கணும். இந்த உலக செல்வத்தை நம்ம சேர்த்து சேர்த்து வைப்பதினாலே நாம பரலோகம் போயிட முடியுமா? நம்முடைய ஆத்மா நிம்மதி அடையுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது என்ன துக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம், ஆத்மாவை குறித்த துக்கம். ஆத்மாவை குறித்த துக்கம். ஆத்மா இழந்து போகக்கூடாது, பரலோக பாக்கியத்தை, மோட்சத்தை இழந்து போகக்கூடாது. அப்படின்னா இந்த உலக செல்வத்தை நாம எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டிய எண்ணம் நமக்கு வேண்டும் என்பதை இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அன்பானவர்களே, இந்த உக்கிரானக்காரன் மற்றவர்களுக்கு தீய வழியிலே பகிர்ந்து கொடுத்தான் என்பது உண்மை. நாம் இந்த உலக செல்வத்தை நேர்மையான வழியிலே பகிர்ந்து கொடுத்து வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த உக்கிரானக்காரன் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று வாழ்க்கையை குறித்த ஒரு கவலையோடு வாழ்ந்தான். அதே போல நாமளும் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஆத்மாவை குறித்த கவலையோடு, ஆத்மா இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இதனால ஆத்மா பயன் பெறுமா, இதனால நாம பரலோகம் போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வியோடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.